மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது தமிழ் சித்தர் பாடல், அருகும் மிளகும் அரைச்சுக்குடி, அரவம் வந்தால் விரட்டி பிடி அப்படிமா. அரவம்னா பாம்புன்னு அர்த்தம். அரவம் வந்தால் விரட்டி பிடிங்கிறாங்க சித்தர். யாரு பிடிப்பா? அருகும் மிளகும் அரைச்சு குடிக்கிறவன் பாம்பு வந்தாலே பிடிச்சிருவானா, கடிச்சா விஷம் இல்லைங்கிறார் சித்தர். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய், தோல் சம்பந்தமான நோய், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், படையா இருக்கட்டும், சிறங்கா இருக்கட்டும், அது வெள்ளையா இருக்கட்டும், குஷ்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரிதான். இந்த நோய்கள், இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 110% எப்படி 100க்கு 110% சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மருந்து, அல்லது என் பாஷையில சொன்னா விருந்து. அப்படின்னா என்னன்னா, வெறும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த கை நமைச்சல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னீங்களா, அருகம்புல், கொஞ்சோண்டு அருகம்புல் ஒரு பிடி பிடிங்கிட்டு 10 மிளகு அல்லது ஒரு 20 மிளகு தான். ஒரு பிடி அருகம்புல்லுக்கு 20 மிளகு போதும், அதுவே அதிகம். 10 மிளகு 15 அவ்வளோதான் வச்சு அரைச்சி வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டு தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிடும்போது எவ்வளோ பெரிய அரிப்பாக இருந்தாலும் நிற்கும், எவ்வளோ பெரிய பிப்பாக இருந்தாலும் அரிப்பாக இருந்தாலும் நின்றும். அது எங்கே அரிச்சாலும் சரிதான், இல்லை எங்கே பிச்சாலும் சரிதான், நிற்கும். இதுதான். இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும், உப்பு குளியல் போடணும். இதை அரைச்சு குடிக்கிறதோட நிற்க கூடாது. கிட்டத்தட்ட ஒரு இரவு அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, வேப்பந்தலையை நைட்டே போட்டுருவோம் தண்ணியில. வேப்ப மரத்துடைய தலைய நீங்க குளிக்க போற தண்ணி ஒரு பக்கெட் எடுத்து வேப்பந்தலையை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அதுல யாருக்கு சொல்றேன், இந்த படை அரிப்பு, அது இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்க விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி குளியலை நீங்க குளிச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தோல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி அப்போ ஷாம்பு, அதாவது சோப்போ ஷாம்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. வேற வெளி மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை போடுறேன், இதை போடுறேன், அதெல்லாம் அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணால் வேஸ்ட்டு. அப்போ உணவில் நீங்கள் உள்ள உப்பு எடுக்கக்கூடாது, ஆனால் வெளியில் உப்பு குளியல் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் குளிக்கிற அந்த இதெல்லாம் போட்டு வைக்க சொன்னல, அதாவது நைட்டே என்ன பண்ணணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி, சாதாரண தண்ணி தான், சுடு தண்ணிலாம் இல்லை, சாதாரண தண்ணி. இதுக்கு சுடு தண்ணி தேவையில்லை, சாதாரண தண்ணி. அதில் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா, வேப்பந்தலை ஒரு பிடிச்சபடி 2 கையில் அப்படி பிடிக்கிற அளவுக்கு அப்படி போட்டுருணும். நல்லா ஒரு கொத்து வேப்பந்தலையை போட்டுருணும். நல்லா போட்டுட்டு இது அதில் உப்பு கிட்டத்தட்ட ஒரு கை அளவுக்கு உப்பு போடணும். நல்லா நிறைய, கிட்டத்தட்ட ஒரு பக்கெட்டுக்கு 1/4 கிலோ உப்பு போடலாம், தப்பு இல்லை. காலையில் அந்த சொரியாசிஸ் இருந்தவங்க இந்த அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுடணும். நைட்டே காலையில் அந்த தண்ணியில் குளிக்கணும். குளிச்சுட்டு அருகம்புல்லும் ஒரு 10-15 ஒரு பிடி அருகம்புல்லும் 10-15 மிளகும் அதில் வச்சு நல்லா அரைச்சா அந்த விழுதை முழுங்கிட்டு வெந்நீர் குடிச்சிடணும். வெந்நீர் தான் குடிக்கணும். குடிச்சிட்டு புளி மட்டும் சேர்க்காத உணவை தொடர்ந்து ஒரு சொரியாசிஸ் இருக்கவங்க பூரா இந்த உணவையே உட்கொண்டுட்டு கீரை சாதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு புளி மட்டும் சேர்க்கக்கூடாது சாப்பாட்டில். அதே மாதிரி மாமிச உணவுகள் ஆகவே ஆகாது. கோழி, ஆடு, மாடு, அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன்களை சாப்பிடுகிறீர்களே, அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் ஐயா. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா, மீன் முதற்கொண்டு சொல்கிறேன், மீனெல்லாம் பயங்கரமான அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதெல்லாம் நீங்கள் யாரோ எப்போவோ அதில் சத்து இருக்குது, இதில் சத்து இருக்குன்னு சொல்லி இப்போ சொத்துன்னு போட்டு அதனால நீங்கள் பித்துன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கீரை உணவு தினமும் எடுத்து, பழங்கள் நிறைய, எண்ணெய் பழமாக நிறைய சாப்பிடுங்க. அதில் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் என்னன்னு கேட்டால், சில பழங்கள் கொய்யாப்பழம்,
ஆப்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. சரியா? சுகர் பேஷண்ட்னா இந்த மாதிரி சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு அரிப்பு இருந்தால் இதே இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இது வந்து சுகரையே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய தோல் வந்து மினுமினுப்பு ஏறும். அப்போ வெந்தயக்களியெல்லாம் சாப்பாட்டில் வாரத்தில் 2 முறை நீங்கள் சேர்த்துக்கணும். யாருக்கு சொல்கிறேன்? தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு உளுந்தங்களி வெந்தயக்களியெல்லாம் நீங்கள் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு மதிய உணவில் நல்லா புரிஞ்சுக்கணும். மதிய உணவில் உருளைக்கிழங்கு கம்பல்சரியாக நிறைய சேர்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான தொல்லை நீங்கும். இப்படி பிப்பு அரிப்பு உள்ளவங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி படிகளை செய்யுங்க. உள்ள வந்து உப்பை குறைச்சிருங்க கொஞ்ச நாளைக்கு. அப்படி உப்பை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உப்பை வந்து அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். உப்பு எப்படி சாப்பிடணுங்கிறது ஒரு வீடியோ இருக்குது, நான் பண்ணுறேன். நான் அது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த சொரியாசிஸ் வந்தவங்க, அரிப்பு நோய் உள்ளவங்க, தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். அந்த கல்லுப்பை நல்லா வறுத்து தூள் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு வரணும். சரியா? தற்சமயத்துக்கு அதில் கூட 1/4 பங்கு உப்பு நீங்கள் போட்டுக்கணும். முழு பங்கு சாப்பிடக்கூடாது. அந்த அரிப்பு நோய் அதாவது தோல் சம்பந்தமான நோய் நீங்கிற வரைக்கும் உப்பை குறைச்சிடணும். இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தோல் சம்பந்த நோய் உள்ளவங்க பரங்கிக்காய் இருக்குல்ல, பரங்கிக்காயில அந்த பட்டையில சட்னி அரைச்சி சாப்பிடலாம். இதை விட இந்த பரங்கிப்பட்டையும் சொரைக்காயுடைய அந்த பட்டையும் சட்னி அரைச்சி ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனால தோல் சம்பந்தமான தொல்லைகள்லாம் நீங்கும். அது ஒரு அற்புதமான மருந்தாக உங்களுக்கு வேலை செய்யும். சரியா? இந்த காயும் சாப்பிடலாம், நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆகவே அன்பர்களே, நீர்க்காய்களை நிறைய உட்கொள்ளுங்கள். இப்படி நான் சொன்ன மருந்துகளை செய்து அப்படி இருங்கள். அற்புதம் ஆனந்தம்.